ஸோ ஆல்மோஸ்ட் நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா கூழாங்கல் ரிவர். இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க வால்பாறையில் இருக்கிற ஒரு ஸ்பாட்டு தாங்க இது. இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி டீ எஸ்டேட்டு. ஸோ இதை பார்க்குறீங்க பாருங்க, இதுதான் வந்து ரிவர். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நான் வந்து 9 o'clock வந்துட்டேன் நான். ஸோ க்ரௌடு இந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப 1-2 பேர் தான் இருந்தாங்க. பட் நான் முன்னாடியே வந்து தண்ணி தெளிவாகவே இருந்துச்சு, ரொம்ப க்ளீனாக இருந்ததுனால நான் ஈஸியாக நான் குளிச்சிட்டேன் நான். ஸோ இது வந்து வால்பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. ஃபேமிலிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த கூழாங்கல்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப சின்ன சின்ன கல்லுனா நிறையா இருக்குது. தண்ணி ஓட்டத்துக்கு பார்க்கும்போது அதனுடைய கலர் சேஞ்சஸ்னால் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. அங்கே வாங்க, வாட்டரை வந்து நம்ம கொஞ்சம் கிட்ட காமிக்கிறேன். போகலாமான்னு பார்க்குறேன் நான். தண்ணி நிறையா வருது. இங்கேருந்து எடுப்பேன். அது வரைக்கும் போயிட்டுருக்குங்க. கூழாங்கல் ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது. இப்போ வந்து குளிக்கிறதுக்கு அளவு பண்ணுறாங்க. இன்னும் நிறையா இருக்கும்போது வந்து குளிக்கிறதுக்கு அளவு கிடையாது. பட் இருந்தாலும் ஃபேமிலிஸ் வந்து குளிச்சுட்டு எல்லாமே கை செஞ்சு எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் நார்மல் இதில் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ தண்ணி பட்டதுக்கப்புறம் அதனுடைய கலரே சேஞ்ச் ஆகுது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. நான் கொஞ்சம் கல் எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நீங்கள் பார்க்குற அந்த இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா வந்தது அப்படின்னாக்கா கல் அதிகமாக, ஐ மீன் கல் அதிகமாக கிடக்கு பார்த்தீங்களா. இது மாதிரி தான் தண்ணி உள்ளரையும் இருக்கிறது. தண்ணி நிறையா வந்தது அப்படின்னாக்கா இங்கேனா வந்து இங்கேனா குளிக்கலாம். நம்ம இன்னொரு சைட் போயிடலாம் போய். ஸோ நான் குளித்தது வந்து இந்த ஸ்பாட்டில் தான் குளித்தேன் நான். மார்னிங் வந்ததுனால தண்ணி நிறையா இருந்தது, நல்லா க்ளீனாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா தண்ணி ஓட்டமும் நல்லா ஆழமாகவும் இருந்தது. ஸோ இந்த கைஸ் குளிக்கிறாங்க பாருங்க. அந்த இடத்துலயும் நல்லா ஃபோர்ஸாக இருக்கும் தண்ணி. என்ன பாருங்க, கைஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. Okay. Okay, done. Rajesh. Go. Enjoy guys. நீங்க அது வரைக்கும் லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் இது தண்ணி போகுது. பட் வந்து இது வரைக்கும் தான் குளிக்கிறதுக்கு அலவுடு. ஐ மீன் இது வரைக்கும் போகலாம். பட் இங்கே வந்தாக்கா என்ஜாய் பண்ணலாம் இந்த ஸ்பாட்டில்.
திருக்குன்றா எஸ்டேட் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் வந்து கூழாங்கல் ரிவர். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இது வால்பாறையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்பாட்டு. என்னன்னு தெரில, தண்ணி வந்து அதிகமாக இருந்த ஒரு டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வருது. இங்கே ரீசெண்டாக தான் மழை பெஞ்சுது, பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. ஸோ ரொம்ப க்ரௌடாக தான் இருக்குது. ஸோ மார்னிங் டைம் நான் 9 o'clock வந்ததுனால கொஞ்சம் நம்மளுக்கு இந்த க்ரௌட் தெரியாமல் நம்மளுக்கு கொஞ்சம் குளிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா டைம் எடுத்து குளித்தேன் நான். இப்போ வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நீங்களே பாருங்களேன், நான் எப்படி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கேனா கொஞ்சம் டர்ட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட் அப்படியே எஸ்டேட். ஸோ இந்த சைடுலேருந்து தான் தண்ணி வருது பாருங்க. ஸோ இதுலேருந்து தண்ணி அப்படியே மலை உச்சிலேருந்து வந்து இங்கே வந்து தேங்கி நிற்கிறதுனால அப்படி இருக்கு. ஸோ பார்க்கிங் ஏரியா. ஸோ இங்கேருந்து நம்ம என்னென்ன சின்ன கல்லார் அப்படிங்கிற ஏரியாவும் போகலாம். ஸோ பாருங்க, அதுக்கான நேம் போர்டும் போட்டிருக்காங்க இதில், சின்ன கல்லாறு. ஸ்ட்ரைட்டாக போனாக்கா 8 கிலோமீட்டர், நீரார் அணை 16 கிலோமீட்டர், சின்ன கல்லாறு. ஓகே கைஸ், நான் விடைபெறுகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.